முதல்ல வந்துட்டீங்க போல இருக்கு. இந்த பக்கமா இருந்து வரீங்க? ஆமாங்க. என்ன எப்போவாவதான் என் மகன் கோயிலுக்கு கூட்டிட்டு வருவான். இன்னைக்கு அபிஷேகத்துக்கே வந்துட்டோம். இவன் தான் என் பிள்ளை ராம்குமார். வணக்கங்க. இவ தான் என் பொண்ணு ரதிப்பிரியா. ஹென்றி தோட்ட தமிழ் பள்ளி இருக்குல்ல, அதில் டீச்சராக வேலை செய்கிறேன். ஓ அப்படியா? வணக்கம். சரி, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கட்டும். நாம வாங்க உள்ள ஐயரை பார்த்துட்டு வருவோம். சரி வாங்க. பிரியா பிரியா என்ன பயந்துட்டீங்களா? இல்லை. அம்மா என்னை பற்றி சொன்னாங்களா? சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நானும் சொல்கிறேன். நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். லோரி டிரான்ஸ்போர்ட். 3 டன் லோரி 3 இருக்குது, 1 டன் லோரி 1 இருக்குது. எல்லாத்துக்கும் டிரைவர் இருக்காங்க, நான் ஓட்டுறதில்ல. நீங்கள் டீச்சர் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம். எத்தனை வருஷமா? 3 வருஷம். ஓ 3 வருஷம். என்ன படிச்சிருக்கீங்க? டெசல். எந்த யூனிவர்சிட்டி? யூனிசெல். ஓகே. ஏன் பிரியா ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னப்பா பேசி முடிச்சிட்டிங்களா? பேசிட்டோம் ஆண்டி. என்னடா பேசிட்டியா? பேசியாச்சு. சரிங்க கணக்கம், நாங்கள் புறப்படுறோம். மற்றதை ஃபோனில் பேசிக்கலாம். சரிம்மா. சரி சொல்லிட்டு வா. சரிங்க. வரேன் பிரியா. வரேன் பிரியா. மாப்பிள்ளை அங்கே இருக்காரு, அங்கே என்ன பார்வை? வா வரேம்மா. ஐயோ அந்த பையன் விக்னேஷ் விஷயமா துபாச்சிகான் ஆஃபீஸ்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே, என்னாச்சு? பேசிட்டேன். இன்னும் 2 நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மா கிட்ட பேசிட்டு அந்த பையனை ஹோம்ல சேர்த்துடலாம்னு முடிவு செஞ்சிருக்கோம். அந்த பையனோட அம்மா கூட அன்னைக்கு மரியாதை குறைவா பேசுறேன்னு சொன்னீங்களே, இந்த விஷயத்துக்கு ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கலைனாலும் நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். நமக்கு முக்கியம் அந்த பையனோட எதிர்காலம் தானே, அவங்களோட சம்மதம் இல்லையே. அவனுக்கு கூட ஒரு தம்பி இருக்குல்ல, அவனையும் ஹோம்ல சேர்த்துட்டா செய்யலாம். ஆனால் ஒன்று ஒன்றா தானே செய்யணும். ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. இந்த நாட்டில் வாழ வழி இல்லைன்னு சொல்றவங்க கண்டிப்பா ஒரு சோம்பேறியா தான் இருப்பாங்க. உண்மைதான் நீ சொல்றது. போன வருஷம் அந்த அம்மாவுக்கு நம்ம பள்ளியில் முயற்சி பண்ணி அடையாள அட்டை வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் செய்யுது, பேங்க் அக்கௌண்ட்டும் திறந்து கொடுத்து அந்த பையனோட படிப்புக்கு உதவித்தொகை பணத்தையும் அதில் போட்டு கொடுத்தா அந்த அம்மா அந்த பணத்தை எல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டு வாய்க்கு வந்தபடி நம்மளே பேசுது. இவங்களுக்கு உதவி செய்தாலும் இல்லைனாலும் பயனே இல்லை. சில சமயம் உதவின்ற பேர்ல சோம்பேறிகளை உருவாக்குறோமோடு தோணும். பல சமயம் நான் யோசிச்சிருக்கேன், ஏண்டா போய் இவங்களுக்காக நம்ம மெனக்கெட்டு கடைசியில நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கணும். ஆத்திரத்தை அடக்க முடியும். நம்மளை போல உள்ளவங்களை பிரச்சனையே இதாங்க. உதவி செய்யாட்டினா மனசாட்சி உறுத்தும், உதவி கிடைச்சிருச்சுன்னா அவங்க நடந்துக்கிறத பார்த்தா மனசு வலிக்கும். அப்பா அப்பா, கார்டன்ல இருக்கையா? அப்பா என்னய்யா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? இருக்காதா பின்ன. அம்மா கிச்சன்ல ஸ்வீட் ஏதாச்சும் இல்லையா? ஸ்வீட்டா? எதுக்குடா ஸ்வீட்டு? இல்லை இருங்க. என்ன சந்தோஷமான விஷயம் அதை முதல்ல சொல்லு. ஸ்வீட் கொடுக்கறதா விருந்து கொடுக்கறதா நான் முடிவு பண்றேன். ஓகேப்பா. அந்த கம்ப்யூட்டர் லேப் பற்றி சொல்லியிருந்தேன்ல, ஆமா, நம்ம ஸ்கூல்லையே தேர்ந்தெடுத்து செஞ்சு தரதா சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். பையன் நியாயமா தான் கேட்டிருக்கேன். ஆனா சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குயா. ஆமால. சரிப்பா, அவங்கள வந்து உங்களை பார்க்க சொல்றேனே. அதுவும் சரிதான். சரி, எப்போ வராங்களாம்? இன்னும் தெரியல,
ஆனால் விசாரிச்சுட்டு சொல்கிறேனப்பா. கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடுறியா? எனக்கு மீட்டிங் அது இதுன்னு இருந்துற போது அப்புறம் கஷ்டமாயிடும். ஓகேப்பா நான் சொல்லிடுறேன். அப்படின்னா நீயும் அப்பா கூட போய் வேலை செய்ய போறியா? என்ன தனியாக விட போறீங்களா? என்னங்க உங்கள் ஸ்கூலில் எனக்கும் ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை? நீ ஒரு நல்ல எழுத்தாளர், அதை முழுமையாக செய்ய வேண்டியது தானே? சமுதாயத்துக்கு உதவியா இருக்கும் இல்லையா? நான் சொல்றேன். ஸ்வீட்டு உள்ளவா பாவக்கா சமைச்சு வச்சிருக்கேன். வாடா. கொஞ்சம் அவசரப்பட்டுமோ? அம்மா அம்மா ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே, வெளியே போய் சாப்பிடலாமா? என்ன உஷா, இன்னைக்கு தான் நான் வீட்டில் இருக்கேன், இன்னைக்கு வெளியே தான் போய் சாப்பிடணுமா? நாங்களாம் இப்போதும் வீட்டில் தாங்க இருக்கோம், அதே சாப்பாடை தான் சாப்பிட்றோம். மெஜாரிட்டி வின் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தெரியாது, நம்ம வெளியே போய் தான் சாப்பிட்றோம். உனக்கு ஒன்று தெரியுமா, நீ எப்போ கடைசியாக சமைச்சேன்னு நான் மறந்துட்டேன். ஏங்க இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரால? போன ஹாலிடேல தானே நல்லா சமைச்சு கொடுத்தேன். உனக்கு பிடிக்காத எதுவுமே நீ சமைக்க மாட்ட, அதனால பிள்ளைங்களும் சாப்பிட்டதில்ல. எப்பயும் நீங்கள் மெஜாரிட்டி வின்னு. எனக்கு தெரியாது, இன்னைக்கு நைட்டு நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம், அதுவும் வெஜிடேரியன் இந்தியன் ரெஸ்டாரண்ட். வெஜிடேரியனா? பா பீஸா சாப்பிட போகும்பா. ஏண்டா டேய், நீ உங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டியா? பிரியா, உனக்கு இந்த கேம் ரொம்ப முக்கியம். இப்போ என்னம்மா செய்ய சொல்கிறீங்க? ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், செய்கிறேன். நானும் நேத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பதில் சொல்லாம நீ பாட்டில் அப்படி கேம் விளையாண்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பிடிக்காத விஷயத்தை பற்றி எதுக்குமா பேசணும்? ஏய், நீ தானே அன்னைக்கு டீல் இஸ் டீல்னு பெருசா பேசுன. ஆமாம் சொன்னேன். நான் என்னம்மா சொன்னேன்? பார்க்குறேன்னு தானே சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாம்மா நான். பிரியா, நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏம்மா என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? எனக்கு பிடிக்கலன்னா விடுங்களேன். கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா அப்படி நீ பேசுவியா? ஊர் உலகத்துல இல்லாத ஒரு ஜாதகம் உனக்கு, அதுக்கு மாப்பிள்ளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே நான் படாத பாடுபடுறேன். கை காலெல்லாம் வேற விடன்னு ஆடுது. எங்க ஒரேடி படுக்க ஆயிடணும்னு பயமா இருக்கு. இதுல நீ என்னடானாக்க ஊர் விலாசம் தெரியாத ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சி அவனை தான் கட்டுவேன்ற. ஏண்டி, இத்தனை நாள் நல்லா தானே இருந்த, திடீர்னு ஏன் உன் புத்தி இப்படி போகுது? கல்யாணம் எல்லாம் இன்னாருக்கு இன்னார்னு அந்த விதிப்படி தான் நடக்கும். அப்படி ஒரு விதி இருந்ததுனால தானே இத்தனை வருஷம் கழிச்சு அந்த அம்மணி அம்மாவை பார்த்து அவங்களுக்கும் கல்யாணத்துக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு தெரிய வந்தது. பிரியா, உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து நீ கேட்டதெல்லாம் செஞ்சது போதும். உனக்கும் அந்த பையனுக்கும் ஜாதகம் நல்லா பொருந்திருக்கு. பையனும் பார்க்க நல்ல மாதிரியே தான் தெரியுறான். இதோ பாருடி, அந்த பையனோட தான் உனக்கு கல்யாணம். நீ மனசை மாத்திக்க. அந்த அம்மனியை மாட்ட நான் பேச போறேன். டீச்சர், நான் சில விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கங்க. இந்த தேசிய மொழி வாரத்தை அரிராயாவுக்கு முதல் வாரத்தில் வச்சுருங்க. நம்ம பள்ளிக்கூடத்தை அரிராயா பண்டிகைக்கு அலங்கரித்து, அதுக்கப்புறம் மலாய்க்காரங்களோட வெவ்வேறு விதமான பாரம்பரிய உடைகளை சில மாணவர்கள் ஒவ்வொரு வகுப்புலையும் அந்த வாரம் முழுதும் இருக்கட்டும். அரிராயா பண்டிகை ஒட்டி மலாய் மொழி வாரமாக இருக்கட்டும். இந்த பாபா ஞோஞா கலாச்சாரத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சரிங்களா? அதுபோல சீனர் புத்தாண்டுக்கு முன்னாடி ஆங்கில மொழி வாரமும், தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி தமிழ் மொழி வாரம்னு வைப்போம். இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம், சீக்கியர்களோட புத்தாண்டெல்லாம் வருதுல்ல, அப்போ அவங்களோட பாரம்பரிய உடைய நம்ம மாணவர்கள் அணையிறத நம்ம ஊக்குவிப்போம். நம்ம மலேசியாவில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்களோட மொழிகள், கலாச்சாரம், பாரம்பரியத்தையும் நம்ம மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இந்த இலக்கு மலேசியாவில் கொண்டாடப்படுகிற அரிகாவாய், அரிக் அமத்தான், பெஸ்தா காவுல் மல்லானா இது போன்ற பண்டிகையை மே மாதத்தில்,
அரையாண்டு தேர்வுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே செஞ்சிருங்க. தேசிய தினம் கொண்டாட்டம், மலேசியா தினம் வழக்கம் போல இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த இறுதி ஆண்டு தேர்வுக்கு அப்புறம் தீபாவளி, கிறிஸ்மஸ் இதுக்கான நிகழ்ச்சிகளை நம்ம சிறப்பாக ஏற்பாடு செய்யணும். டீச்சர், இன்னொன்று, இந்த மிங்கு சேலே ஐசிடின்னு சேர்த்துங்க. இதை வந்து நீங்கள் ஆகஸ்ட் மாதத்துல செய்யுங்க. டீச்சர், இங்கே பாருங்க, இந்த வருடம் நம்மளோட நோக்கம் என்னன்னா, நம்ம நாட்டோட கலாச்சாரம், மொழிகள், பண்பாடு இதை எல்லாத்தையும் நம்ம மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் டீச்சர், இந்த ஆண்டு மாணவர்களோட பிஐபிஜி கட்டணம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுமாராக ஒரு 1000 வெள்ளி வரும் சார். அவ்வளவுதானா? அரசாங்கத்தோட உதவி பணத்தை சேர்த்தாலும் இவ்வளோ திட்டங்களுக்கு பத்தாது தான். சரி, பரவாயில்ல. ஆண்டு பொதுக்கூட்டம் முடிஞ்சதும் நான் புது கமிட்டிகிட்ட பேசி ஏதாவது ஸ்பான்சர் கிடைக்குமான்னு பார்க்குறேன். சரிங்களா? எல்லாத்தையும் எழுதிக்கிட்டீங்களா? ரொம்ப முக்கியமானது டீச்சர். சுதா பாத்தீங்களாண்ணா? அவன் என்னதானே பாக்குறான். சீக்கிரம் சாப்பிட வாங்கிட்டு வாமா, பசிக்குது. டேய், அவளை பார்க்க எனக்கு இன்னமும் 1.5 கண்ணு மாதிரி இருக்குடா. எதுக்கும் நீ அவளை நேரம் வச்சு பாரு. டேய், பலன்னு பேசாம சுதா கிட்ட என் லவ் சொல்லணும்டா. ஏதாச்சும் ஐடியா தாங்கடா. ஐடியா? டேய், கடவுள கண்டிப்பா கிரீட்டிங் கார்ட்ஸ்லாம் இருக்கும். அதை எடுத்து என்கிட்ட அதெல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லை. டேய், இதுக்கெல்லாம் நீ செலவு பண்ண வேணாம்டா. முதல்ல ஒரு கார்டு எடுத்து காமி. அவளுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல சிரிப்பா, அப்புறம் அவளே வாங்கிக்குவா. டேய், சூப்பர்டா மச்சி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா. இத அவகிட்ட போய் சொல்லு. டேய், என்னடா ஒண்ணுமே பேசாம இருக்க? அதான்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, நீ யோசிச்சுக்கிட்டு இரு, நான் வரேன். டேய், யோசியாடா? இருடா சொல்றேன். தேவையில்லை, நீதான் என் பொஞ்சாதி. ஏய் தர்ஷினி, அங்க பாரு, அவன் நம்மளே பார்த்துட்டு இருக்கா. அவன் நம்மள பார்க்கல, உன்னை தான் பார்க்குறான். சரிங்க அங்கிள். தம்பி, ஒன்று வாங்கலாம். வெளியே கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு, அதுக்கு அதனால தான் உள்ளே கொஞ்சம் ஏர்கானில் இருந்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்கா? ஓ, நல்லா இருக்கு. ஓ, அங்கிள், இந்த கவுண்டரில் முட்டாயெல்லாம் வைப்பாங்களே, அது இல்லையா? டேய், அது ரெஸ்டாரண்ட்லடா, போடா. ஓ, இதுக்கெல்லாம் இந்த வயசுலேயே காதை உருப்பிடுமா? டேய், ஒரு சந்தோஷமான விஷயம், எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. கதை பெருசாக இருக்கும் போல இருக்கே. உனக்கு போய் யாரா பொண்ணு கொடுத்தா? ஏண்டா, எங்களுக்கெல்லாம் என்ன குறைச்சார்? வளரும் தொழிலதிபர். ஓகே, சரி சரி, வளர்ந்துட்டு போ. பொண்ணு யாரா? ஏதோ தமிழ் ஸ்கூல் டீச்சரா, பேரு ரதி பிரியா. பாரு, எப்படியோ நீ லோன் எடுக்கிறதுக்கு வழி கேட்டால் ரெடி ஆயிடுச்சு. பொண்ணு எப்படி, பேருக்கு ஏற்ற மாதிரியா? ஓகே. ஆமாம், அதான் பொண்ணு பார்த்தாச்சா, அப்புறம் எங்கே இந்த பக்கெட்டு? டேய், என்னைக்கு நேற்று பழக்கமா? உண்மை தெரிஞ்சு வீட்டுக்கு வந்தானா பிரச்சனை பெருசாயிரும். நாமளே அழகாக நடித்து சோகமாக வேஷம் போட்டு நைஸாக கழட்டி விட்டுருணும். நடத்துடா, நடத்து. மாட்டாமலே போயிடுவேன். டேய், விட்டா நீயே மாட்டி விட்டுருவ போல இருக்கு. எனக்கு ஏன்டா இந்த வேலை? நான் போய் உண்மையாக சொன்னேன், பொண்ணுங்க என்ன நம்ப போதுங்க. கடைசியில் நான் தான் கேட்டவனா ஆவேன். தெரிஞ்சா சரி, ஆனால் எனக்கு தான் நீ எங்கே போயிட்டு வரேன்னு தெரிய மாட்டேங்குது. முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்க. கண்டுபிடிக்கிறேன், கண்டிப்பாக மாட்டுவேன். முதல்ல நீ மாட்டாமல் பார்த்துக்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம், ஓகேவா?
நீ வைபவ் உனக்கு ஒன்று தெரியுமா சுதாக்கு அஜய்க்கும் லவ் ஒர்க் ஆச்சு. அப்படியா? ஆமாண்டா. ஷோ இந்த படுத்துகிற பாடு தாங்கலடா. டேய் அங்கே பாரு, நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லை. இத்தனை மணிக்கு இங்கே என்னடா பண்ணுறாங்க? டேய் ஆமாண்டா ஜி. வா போய் பார்ப்போம். எதுக்குடா வீண் வம்பு? அட வாங்கடா போய் பார்ப்போம். ஏய் எனக்கு பயமா இருக்கு. பாஸ்க்கு மணியாச்சு. இவனோட பெரும் தொல்லையா போச்சு. எப்போவுமே சிங்கிக்கிட்டு அரிசி வா. அண்ணே நீங்களா? டேய் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? இல்லைண்ணே சும்மா ஸ்கூலுக்கு போகலான்னு தான். டேய் ஸ்கூலுக்கு போகிற வழி அங்கே இருக்கு. இப்படியா வரீங்க? நீங்களும் அடிக்க வந்தீங்க தானே? இல்லைண்ணே. டேய் அஜய் போடா அஜய், ஏதோ பிரச்சனை ஆகிட போகுது. ஏய் சும்மா இருடா, தான் அண்ணன் இருக்கார்ல. அப்புறம் என்ன சொல்கிறாங்களா? இந்தா ரெடி போ. அண்ணே உங்கள் மின்னுக்கு. ஓ மொதல் தடவை இல்லை, அப்படியே பின்னாடி வெடி போ. ஓகேண்ணே. கிட்ட வாங்க போ. இதா உன்னையும் கூட்டு போ. ஏய் எனக்கு வேணாம்டா. வா வா வா. ஏய், போடா போடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா இவனுங்க போய் தாங்குவானுங்களா? டேய் நம்ம மாட்டாமல் இருக்கணும்ல, இப்போ மாட்டி விடுவானுங்களா? சரி அடிப்பா. என்னங்க, நான் ஒரு புத்தகம் எழுதலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வேள்வின்னு. அது ஏன் வேள்வின்னு? நம்ம இந்திய சமுதாயம் முன்னேற்றத்துக்காக எத்தனையோ பேர் பாடுபடுறாங்க. அதுவும் ஒரு வேள்வி மாதிரி தானே. நிறைய பேரோட சாதனை அதில் அடங்கியிருக்குங்க. அதனால தான் அதை பற்றின ஒரு நாவல் எழுத போகிறேன். நல்ல விஷயம் தானே, செய். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த தகவல் போய் சேரும்னு நினைக்கிறேன். இல்லை எதுக்காக நான் கேட்குறேன்னா, இப்போ உள்ள நல்ல நாவல்களுக்கு வரவேற்பு ரொம்ப குறைவு. அதனால தான் கேட்டேன். நான் இன்னும் பணத்துக்காக எழுதலைங்க. அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. எல்லாம் ஆத்ம திருப்திக்காக எழுதுறேன். அதுலேயும் இந்த வேள்வியில் என்னோட ஒரு பங்கு அதில் இருக்கும்ல. நிச்சயமா. ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க? அறம் செய்ய விரும்புன்னு தான் சொல்லியிருக்காங்க, செய்யன்னு சொல்லுங்க. நல்ல எண்ணம் இருந்தாலே நல்லது தான் நடக்கும். அப்பா என்னையா? அந்த இயக்கத்திலிருந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களை சந்திக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி உங்களுக்கு பிரச்சனை இல்லையே? பிரச்சனை ஒன்றும் இல்லையா? அவங்கள வர சொல்லு. சரிப்பா நான் சொல்லிடுறேன். ஆமாம் அம்மா, என் காஃபி எங்க? டைனிங் டேபிள் இருக்கு, போய் எடுத்துக்க. அம்மா போய் எடுத்துக்கடா. காஃபி கூட எடுத்து கொடுக்கணும். டீச்சர் புது பொண்ணு ஆயிட்டீங்க, சாரியெல்லாம் எடுக்க வந்துட்டோம். கல்யாண தேதி ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க? மாச கடைசியில். இந்த மாச கடைசியிலையா? ஏன் இவ்வளோ அவசரம்? அம்மா தான் அவசர அவசரமாக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. பத்திரிக்கை கொடுக்க நேரம் பத்தாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை டீச்சர். எங்கள் சைட்லேயும் அவ்வளோவா சொந்தக்காரவங்க இல்லை. அவங்க ஃபேமிலிலையும் அப்படி தான் நினைக்கிறேன். ஃபேஷியல், மேக்கப், டெக்கரேஷன், ஃபோட்டோகிராஃபின்னு அவ்வளோ வேலை இருக்கு. சரி, ஹால் புக்கிங்காவது பண்ணீங்களா? ஒன்றும் நான் செய்யலை. என்ன டீச்சர் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லையா? எப்படி சொல்கிறது? நான் பார்த்தவர் வரல. இந்த மாப்பிள்ளை எங்கள் அம்மா பார்த்தவர். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்ன கதை இது? தலையும் இல்லாம வாலும் இல்லாம. இதுக்கு பேர் தான் தலையெழுத்து. யூ நோ, இட்ஸ் ஃபேட்டட். மா, இந்த கவுண்டருக்கு அனுப்பிடுங்க ப்ளீஸ். டீச்சர் 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 கொஞ்சம் இருங்க.